தாவேகா துண்டோடு புதுமண தம்பதி. கன்னியாகுமரி நண்பர்கள் பரிசாக வழங்கிய தாவேகா துண்டையை மணமேடையிலேயே மாற்றிக்கொண்ட புதுமண தம்பதி. மண்டபத்தின் கட்சியில் கொடி பாடலையை ஒளிபரப்பி கொடியோடு போட்டோ ஹிட். விஜய் முதலமைச்சராக வேணும் தாயே 12 அடி அழகு குத்தி தொண்டர்கள். தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டி நெல்லை மாவட்டத்தில் செட்டிக்குளத்தையை சேர்ந்த இசக்கி முத்து என்ற தாவேகா கிளை கழக செயலாளர் 12 அடி நீளமுள்ள வேல் அழகு குத்தி முத்தாரம்மன் கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினார். விடிய விடிய குளிர் காய்ந்த ரசிகர்கள். ஈரோட்டில் நடைபெறும் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திடலுக்கு அருகே விடிய விடிய குளிர் காய்ந்த ரசிகர்கள். விஜயை பார்த்தால் பிறவி பயன் அடைந்து விடுவேன் என்று பெங்களூரில் இருந்து வந்த ரசிகர்களின் நிகழ்ச்சி. மன்னர்களை உனக்கு கட்ட வரனா தாவேகா ஆதரவு. காலமுறை ஊதியம் பணி நிரந்தரத்தையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையே நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் தாவேகா தேர்தல் பிரச்சார மேன்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடக்கிற முதல் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது. எவன் என்ன அவதூறு பரப்பினாலும் இந்த மக்கள் கிட்ட இருந்து தளபதியை பிரிக்க முடியாது. அதுக்கு இதுவே சாட்சி. இன்னைக்கு தலைவன் பண்ண சம்பவம் இருக்கே, ஒன்று மட்டும் நல்லா புரியுது. அந்த அண்ணா உருவாக்கிய கட்சி இந்த அண்ணா முடிவரை எழுதுவார். விஜய் நன்றி. காவல்துறையினர், செங்கோட்டையன் உள்ளிட்டோருக்கு தாவேகா தலைவர் விஜய் நன்றி. ஈரோட்டு மக்கள் சந்திப்பில் மிகுந்த பாதுகாப்புடன் மிகவும் பிரம்மாண்டமாக மெய் சிலுக்க வைக்கும் வகையில் ஏற்பாடு செய்ததாக பாராட்டு. தன்னிச்சையாக தாங்கள் பயன்படுத்திய குடிநீர் பாட்டில்களையும் குப்பைகளையும் தாங்களாகவே அகற்ற வரும் தாவேகா தொண்டர்கள். குப்பைகளை கூட தாவேகா தொண்டர்கள் அகற்றுவதில்லை என விமர்சனம் முன்வைக்கப்பட்ட வரும் நிலையில் தற்பொழுது தன்னிச்சையாக செய்து வரும் தாவேகா தொண்டர்கள். விஜய்க்கு செங்கோல் கொடுத்த செங்கோட்டையன். முத்தமழை. ஈரோட்டு கூட்டத்தில் புஷி ஆனந்தின் கன்னத்தை பிடித்து முத்தமழை கொடுத்த தொண்டர்கள். மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா, மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜய் வந்து நிப்பா, இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. எப்பவுமே மக்கள் பக்கம் தான், மக்களும் என் பக்கம் தான். இது பிரியாணிக்கோ காசுக்கோ சேர்ந்த கூட்டம் இல்லை. ஒவ்வொரு பெண்களும் தான் வீட்டிலே சமைத்து அதை டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கொண்டு கூட்டத்தில் பங்கேற்கின்றனர்கள். இதை பார்க்கும் பொழுது ஆச்சரியத்துடனும் சந்தோஷத்துடனும் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு விஜய் சிஎம் ஆகும்பொழுது கட்டாயமாக பெண்களுக்கான உரிமைகளும் பெண்களுக்கான பாதுகாப்பும் கட்டாயமாக கிடைக்கும் என நம்பிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது.